நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், கோடிகளில் சம்பாதிக்கும் அமைப்பு சந்திர ராஜ யோகம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சந்திரமேட்டை பற்றி பார்க்க போகிறோம். சந்திரமேடு என்பது நம்ம சுண்டு விரல் இருக்கு இல்லையா, சுண்டு விரலுக்கு ஆப்போசிட்ல, சுக்கரமேட்டுக்கு ஆப்போசிட்ல, இந்த கீழே இருக்கிற எட்ஜில் இது கங்கண ரேகை. இந்த கங்கண ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிறது சந்திரமேடு. இப்போ நம்ம கையில் 3 பகுதிகள், இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலில் குருமேட்டில் 3 பகுதி இருக்குது. இந்த சுக்கரமேட்டில் 1, 2, 3 பகுதி இருக்குது. எல்லாமே 3 பகுதி இருக்குது. ஆனால் சந்திரமேட்டை இந்த மேட்டையே 3 பகுதியாக பிரிச்சுக்கணும். சரிங்களா? இந்த சந்திரமேடு எப்படி இருக்கிறது, கற்பனை எப்படி இருக்கிறது, கலைத்துறை உயர்வு அடைவீர்களா, ஆன்மீக உயர்வு வருமா, பயணம் வருமா, வெளிநாடு மூலமா வருமானம் வருமா, உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறது, கற்பனையில் இருக்கிறதா, கற்பனை இல்லாத வாழ்க்கை சந்தோஷம் இருக்காது. இப்போ நம்ம கையை எடுத்துங்க. இப்போ சுக்கிரமேடு ஆசை, சந்திரமேடு மனம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனம், ஆசை, இது ரெண்டும் தான் அடிப்படையான ஒரு கருப்பொருளாக நம்ம கையில் இருக்கு. இந்த மனதில் ஆசை தான் எல்லாமே மேலே வர்றது. எல்லாமே இந்த மனமும் ஆசையும் சேர்ந்து தான். இன்னைக்கு சந்திரமேட்டை பற்றி பார்க்க போகிறோம். சந்திரமேடு எப்படி இருந்தால் கோடிகளில் பணம் சம்பாதிக்கும் அமைப்பு உருவாகும், சந்திரமேட்டினுடைய நிலையை பற்றி, குணம், மனம், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனம் என்பது சந்திரன். சந்திரனை குறிக்கக்கூடியது என்னன்னா மனம், மனதில் எழக்கூடிய கற்பனை, மனதில் வரக்கூடிய நோய்கள், திருமணம். மனம்னா திருமணத்தையும் சேர்த்துக்கும். சரிங்களா? திருமணம், காதல் திருமணமா, திருமணத்தில் வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக இருக்க முடியுமா, வெளிநாடு பயணம் போகலாமா, வெளிநாட்டு மூலமாக வருமானம் வருமா, அப்படிங்கிறது எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது, கற்பனை சம்பந்தப்பட்டது, பயணம் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்டது எல்லாமே நம்ம சந்திரமேட்டை பார்க்கணும் சார். சந்திரமேடு எப்படி இருக்கிறது? இப்போ 3 பகுதியை நம்ம பிரிச்சிருக்கோம். அதில் கீழே இந்த கையில் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அந்த சந்திரமேடு உயர்வாக இருந்துச்சுனாவே அவங்க வெளிநாடு போகிறதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்குது. எல்லாருமே வெளிநாடு போகிறாங்க. சரிங்களா? ஆனால் அது உயர்வாக இருந்ததுன்னா வெளிநாடு போகிறது, ஆன்மீக ஈடுபாடு இயற்கையிலேயே அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம நடுப்பகுதியை பார்த்துட்டோம்னா கலைத்துறை ஈடுபாடு. கலைத்துறையில், அதாவது சினிமா சார்ந்த துறையில் மனம் இல்லையா, சந்திரன் மனம் இல்லையா, அதில் சினிமா துறையில் இசையமைக்கிறது, கற்பனையாக பாட்டு பாடுறது. கலைத்துறைனா சினிமா சம்பந்தப்பட்டது, எழுத்து, இயக்கம், இயக்குதல் எல்லாத்தையும் சேர்ந்தது. இந்த நடுப்புற இருக்கிற மேடு உயர்வாக இருந்ததுன்னா கலைத்துறை ஈடுபாடை குறிக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது மேலே ஒரு மேடு இருக்கு இல்லையா, 1, 2, 3. இந்த மேடு அதிகமாக இருந்ததுன்னா கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். கற்பனை செய்தால் வாழ்க்கையில் இப்போ ஒரு சூரியன் உதிக்குது, அந்த கற்பனையோடு பார்க்குறவங்களுக்கு வேற, சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு வேற இல்லையா. கலைத்துறை ஈடுபாடு, கற்பனை, கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை, வெளிநாட்டு பயணம், இதையெல்லாம் காண்பிக்கக்கூடியது இந்த சந்திரமேடு. இந்த சந்திரமேடு உயர்வா, அதாவது நடுத்தரமாக உயர்வாக இருந்ததுன்னா நல்ல மனசு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். நல்ல மனம் இருக்கும் பொழுது நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள் உருவாகின்றன. மனதில் நல்ல சிந்தனை உருவாகும் பொழுது நல்ல ரேகைகள் உருவாகும். நல்ல ரேகைகள் உருவாகும் பொழுது வாழ்க்கையில் படிப்படியாக மேல்நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலை ரேகை லைட்டாக அப்படி சந்திரன் பக்கம் திரும்பி இருக்குன்னு வச்சுங்க, மிகவும் சிறந்த அமைப்பு. நல்ல புத்திசாலித்தனம், அறிவாற்றல், கற்பனை வளம் எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். இந்த புத்தி ரேகை நேரம் அப்படி சந்திரனுக்கே வந்துடுது சார், சந்திரமேட்டுக்கே வருதுன்னா கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். கற்பனையில் வாழ்வார்கள். கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, சினிமா சார்ந்த துறை, கலைத்துறை, மியூசிக் டைரக்டர், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. இந்த சந்திரமேட்டுக்கே இந்த புத்தி ரேகை வந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. சரிங்களா? இப்போ மேடு பள்ளமாக இருக்கு. ரொம்ப ஒரு சில பேருக்கு ரொம்ப உள்ளடங்கி ஒடுங்கி சந்திரமேடு இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கற்பனை வளம் இருக்காது. ஏதோ கடமைக்கு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. மனசுல சந்தோஷம் இருக்காது.
மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் சந்திரன் நல்ல நிலைமையில இருக்கணும். அளவுக்கு அதிகமாக உப்பளம் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக பள்ளம் இல்லாமல் நடுத்தரமாக உயரமாக இருந்ததுன்னா சந்திரன் நல்லா இருக்காரு, மனசு நல்லா இருக்கு, வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இப்போ பள்ளமாக இருந்ததுன்னா கற்பனை இல்லாத ஒரு மனம் இருக்கும். எதிலையும் ஒரு திட்டமிடுதல் இருக்காது, ஒரு சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்காது. அளவுக்கு அதிகமாக உயர்ந்து இந்த சந்திரன் உயர்வா இருக்குன்னு வச்சுக்கோ, மனசு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கற்பனை, ஓவர் கற்பனை எல்லாத்திலையுமே அதிகமாக இருக்கும். ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும். எல்லாமே அதிகமாகும் பொழுது தவறு நடப்பதற்கு வாய்ப்புண்டு, மன நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. சந்திரமேடு அளவுக்கு அதிகமாக இருந்தாலே அளவுக்கு அதிகமான கற்பனை மனநோயை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் மனநோய் வருவது கிடையாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ நம்ம அதையும் பார்ப்போம். இப்போ கோடிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு சந்திரமேடு நல்லா இருந்தா கோடிகளில் எப்படி பணம் சம்பாதிப்பாங்க? சந்திரமேடு உயர்வா இருந்தா மனம் நன்றாக இருக்கும், கற்பனை வளம், இன்னும் சொல்ல போனா மக்களுடைய ஆதரவு. சந்திரனாவே மக்கள் மூலமாக ஆதரவு, மனம், கற்பனை, பயணம், வெளிநாடு, வெளியூர், மக்கள் மூலமாக செல்வாக்கு, இதெல்லாம் இந்த சந்திரமேடு குறிக்கிறது. சந்திரமேட்டுல இருந்தே விதி ரேகை ஆரம்பிக்குது. சந்திரமேட்டுல இருந்தே விதி ரேகை, இப்போ விதி ரேகை சனிமேட்டுக்கு போனது விதி ரேகை. இந்த சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுது. இந்த மாதிரி போய் விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆனாலோ இல்லை சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகையே போனாலோ சிறந்த கற்பனை, திருமணம், காதல் திருமணம், கலப்பு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. திருமணத்தின் மூலமாக நல்ல உயர்வு. திருமணமான பிறகு வாழ்க்கையில வெளியூர் போவாங்க, வெளிநாடு போவாங்க. திருமணத்தின் மூலமாக பணம் வரும், வாழ்க்கையில் செட்டில் ஆகி நல்ல கோடிகளில் பணம் சம்பாதிப்பார்கள். அதுக்கு இந்த திருமண ரேகையில ஒரே ஒரு ரேகை அழகா இருக்கணும். இப்படி அழகா இருந்துருச்சுன்னா மிகவும் சிறப்பு. இதுல 2-3 திருமண ரேகை சின்ன சின்னதா இருந்ததுன்னா 2-3 திருமணம் ஃபெயில் ஆகி, காதல் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் அந்த வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விதி ரேகை நல்லா இருக்கணும் சார். சூரிய ரேகை இருக்கு இல்லையா, சூரிய ரேகை சந்திரமேட்டுல இருந்தே ஆரம்பிக்கிறது. இல்லைன்னா சூரிய ரேகை ஸ்ட்ராங்கா இருந்து விதியும் சந்திரனும் சேருவது. இப்போ விதி ரேகையும் இந்த சூரிய ரேகை இருக்குல்ல, விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகைக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல ஒரு புகழ், மக்களால் புகழ், மனம் நன்றாக இருந்தால் மக்களை கவர்வார்கள். மக்கள் மூலமாக செல்வம், செல்வாக்கு, புகழ், பணம் இதெல்லாம் வர வேண்டும் என்றால் விதி ரேகை சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்போ வெளிநாடு வெளியூர் போய் சம்பாதிப்பாங்க. திருமணம் ஆன பிறகு மனைவியோ கணவனோ வந்த பிறகு வாழ்க்கையில் உயர்வு கிட்டும். இந்த விதி ரேகையும் சூரிய ரேகையும் நன்றாக இருந்தால், மனம் நன்றாக இருந்து, விதி நன்றாக இருந்து, புகழ் என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகையும் இருக்குது. அப்போ வாழ்க்கையில நல்ல வந்துருவாங்க. சூரிய ரேகையே ஒரு சில பேருக்கு சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிக்கும் சார். அவங்க தான் மக்கள் செல்வாக்கு மூலமாக அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள், கலைத்துறை மூலமாக உயர்வடைபவர்களுக்கு சந்திரமேட்டுல இருந்து சூரிய ரேகை போயிருக்கும் சார். இன்னொன்று, இந்த புதன் மேடு நல்லா இருக்கணும் சார். புதன் மேடு நல்லா இருந்து, இந்த குரு மேடு நல்லா இருந்து, புதன் மேட்டுல பண ரேகைகள் ஒன்று மேல் நோக்கின ரேகைகள் இருந்ததுன்னு வச்சுக்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு மேடு உயர்ந்து, குரு மேட்டில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டக்குறி, சதுரமோ முக்கோணமோ இல்லை திரிசூலமோ ஏதாவது ஒரு ரேகை இருந்துருச்சு, இல்லை குரு வளையமோ இப்படி இருந்துருச்சுன்னு வச்சுங்க, மிகவும் சிறந்த அமைப்பு. வாழ்க்கையில் டெவலப் ஆகி நல்ல ஒரு மேல்நிலைக்கு வந்துடுவாங்க. இந்த சந்திரன் மேடு உயர்வா இருந்ததுன்னா மனசு நல்லா இருக்கு, கற்பனை நல்லா இருக்கு, கோடிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்போ இதுல தவறையும் பார்த்துருவோம். எப்படி சார் தவறு நிகழுது? இப்போ இந்த புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலை ரேகை சந்திரமேட்டுக்கே வருது. சந்திரமேட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, இப்படி குறுக்க நெடுக்க இந்த மாதிரி கோடுகள் செல்லட மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்க, அவர்களுக்கு மனநோய் வருவதற்கான அறிகுறிகள் இருக்கிறது. மனம் கஷ்டமாக இருக்கும், துன்பமாக இருக்கும், துயரமாக இருக்கும். வெளிநாடு சென்று வெளிநாட்டில் பிரச்சனை வரும். வெளிநாடு போயிடுவாங்க, அங்க பிரச்சனை வரும், பணத்தட்டுப்பாடு வரும், அங்கேயே சிக்கி கொண்டு தவிக்கக்கூடிய நிலை வரும். கடலில் போய், கடல் சந்திரன்ல தண்ணீர், கடல் வழியாக மார்க்கத்தில் போயிட்டு கடல்ல பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வெளிநாட்டு மூலமாக வருமானம் வரணும், வெளிநாட்டு பிரயாணம் மூலமாக வருமானம் வரணும், வியாபார வெற்றி வரணும்னா இங்கிருந்து ஒரு ரேகை போயிட்டு நேரம் குருமேட்டில் போய் முடியுது சார். இப்போ இந்த ரேகை குருமேட்டில் போய் முடியும் பொழுது ஒரு ரேகை சந்திரமேட்டிலிருந்து குருமேட்டுக்கு போகுது. அப்போ வியாபார ரீதியாக வெளிநாடு சென்று மிக பெரும் வருமானம்,
பல ஆயிரம் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய நிலைமை, ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரிலாம் நல்ல லாபமான ஒரு அமைப்பு இந்த சந்திரமேட்டிலேருந்து குருமேட்டுக்கு ரேகை பேசணும். இப்படி ஒரு ஒரு ரேகையும் ஒரு ஒரு பலனை கொடுக்கும். சந்திரமேடு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அளவுக்கு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் சாதாரணமாக உயரமாக இருக்குன்னு நல்லா இருக்குன்னு அர்த்தம். பள்ளமாக இருக்குன்னா ஒன்றுமே உங்களுக்கு கற்பனை இல்லைன்னு அர்த்தம். நல்லா உயரமாக இருந்தாவே, ஓரளவு உயரமாக இருந்தாவே, இப்போ இந்த சந்திரன் வந்து வாழ்வதற்கு தகுதியான மேடு. இது மனம். மனம் எப்பயுமே கீழே இறங்கவே இறங்காது. இன்னும் சொல்லப்போனால் மனசு நல்லாவே இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப பள்ளமாக இருக்கும், யாருக்கும் அது ரேர் அமைப்பு. சந்திரமேட்டை பாருங்கள், எல்லாருக்குமே ஓரளவு நல்லாவே இருக்கும். வாழ்வதற்கு தகுதி. அதில் மனம் பாதிக்கப்படும்னா இந்த புத்திரேகை சந்திரமேட்டுக்கு வந்தோ, இல்லை இந்த சந்திரமேட்டில் ஏதாவது கிராசிங் குறுக்கு கோடுகள் இருந்தாக்க அந்த மாதிரி இருக்குது. இப்போ வெளிநாட்டுக்கு போகலாமா சார்? வெளிநாட்டுக்கு போகலான்னா இப்போ இந்த சந்திரமேட்லேருந்து மேல் நோக்குன்னு இப்படி ரேகை இருக்கும் சார், இப்படி ரேகை இருக்கும். இது மாதிரினா பல வழிகளில் பணம், வெளிநாடு போயிட்டு பல வழிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். மேல் நோக்குன கிளைகள். இந்த சந்திரமேட்டில் குறுக்கு கோடு, குறுக்கு நெடுக்குமா அப்படி ரேகை இருந்து வச்சுங்க, ஜல்லடை, அதாவது சங்கிலி தொடர் மாதிரி ரேகையோ, இல்லை ஜல்லடை மாதிரியோ, இல்லை கிரில் மாதிரியோ ஏதாவது ஒரு ரேகை இருந்தால் உங்கள் மனம் அழுத்தத்திற்கு உள்ளாகும். பயணம் பாதிக்கப்படும், வெற்றி பாதிக்கப்படும், தொழில் பாதிக்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சந்திரமேட்டை பார்த்தோன்னா கலைத்துறை ஈடுபாடு, ஆன்லைன் மூலமாக வருமானம், வெளிநாடு மூலமாக வருமானம், திருமணத்தின் மூலமாக வருமானம், இந்த மாதிரியெல்லாம் வருமானத்தை கோடிக்கணக்கில் காண்பிக்கக்கூடிய சந்திரமேடு. மனசு முதல்ல நல்லா இருக்கணும் சார். மனசு நல்லா இருக்கணும், இந்த சந்திரமேடு கிளியராக இருக்கணும். நல்ல சம உயரத்தில் இருந்து கிளியராக இருந்து, புதன் மேடு நல்லா இருந்து, புதன் மேட்டில் பண ரேகைகள் இருந்து, இல்லைன்னா மணி ட்ரையாங்கல் இருந்து, புதன் ரேகை வெற்றிகரமாக இருந்து, குரு மேடு நன்றாக இருந்து, விதி ரேகை சூரிய ரேகை நன்றாக இருந்து இந்த சந்திரமேடு நல்லா இருந்துச்சுன்னா கற்பனை சார்ந்த துறைகளில் வெற்றி பெறுவது, வெளிநாடு வெளியூர் சென்று வெற்றி பெறுவது, வெளிநாட்டில் போயிட்டு நல்லா செட்டில் ஆகி நல்ல ஒரு வெற்றி பெற்று ஒரு வியாபார ரீதியாக ஈடுபட்டு, இன்னும் சொல்லப்போனால் டிராவல் ஏஜென்ட்கள் நடத்துகிறாங்கல்ல, டிராவல்ஸ் வண்டி மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சந்திரன் ஒரு 15 நாள் வளர்கரை, 15 நாள் தேய்கரை, நல்லாவும் இருப்பாங்க. திரும்பவும் மனம் வந்து அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும், கடல் மாதிரி. இது வந்து நீர் கிரகம். நீர் வந்து ஒரு இடத்துல நிற்காது, அப்படியே தழுப்பிக்கிட்டே இருக்கும். அதனால் சந்திரன் நீர், மனம் ஏறும் இறங்கும். இந்த மாதிரி இருக்கிறதுல கோடிக்கணக்கான வருமானம் வரணும்னா சந்திரமேட்டிலேருந்து குருமேட்டுக்கு போகிறது, சந்திரமேட்டிலேருந்து சனிமேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு நிரந்தர வருமானம். பொறுமையாக ஒரு 40-50 வயசுக்கு மேலே தான் வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. கஷ்டப்பட்டு வருமானம். சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புகழோடு செல்வம். புதன் மேட்டுக்கு போச்சுன்னா ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் மூலமாக பணம், வியாபார ரீதிகளோட பணம், வெளிநாடு வெளியூர் போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். செவ்வாய் மேட்டுக்கு போச்சுன்னா போராட்டம் மூலமாக மனம் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த சந்திரமேட்டிலேருந்து சுக்கரமேட்டுக்கு போதுன்னு வச்சுங்க, மிகவும் சிறந்த அமைப்பு. இந்த மேடே ஒரு சில நேரம் என்னாகும், இந்த மேடு இந்தியா வந்துடும். இந்த சுக்கரமேடு இல்லையா, சுக்கரமேட்டு பக்கம் வருதுன்னு வச்சுங்க, மிகவும் சிறந்த அமைப்பு. காதல் திருமணம் செய்வதற்கு இந்த சந்திரமேடும் சுக்கரமேடும் ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுங்க, காதல் திருமணம், கலப்பு திருமணம், மனசுல ஆசை, அப்ப காதல் ஏற்படுது இல்லையா. அதான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். மனசு இது மனம், இது வந்து ஆசை, இது ரெண்டும் சேரும் பொழுது காதல் திருமணம், கலப்பு திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்திரன் என்பவர் மனம், சுக்கிரன் என்பவர் ஆசை. இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். உங்க சந்திரமேட்டை பாருங்க, சந்திரமேடு எப்படி இருக்கிறது, எந்த பக்கம் உயரமா இருக்கு, கீழே உயரமா இருக்கா, நடுப்புற உயரமா இருக்கா, மேல உயரமா இருக்கா, சந்திரமேட்டிலிருந்து மேல எழும்பக்கூடிய ரேகைகள் இருக்கா, வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம்னா அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். சந்திரமேடு சுக்கரமேடு சேர்ந்துருக்கு, காதல் திருமணம் கலப்பு திருமணம் வரும். சந்திரமேட்டிலேருந்து சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போகுதுன்னா காதல் திருமணம், கலப்பு திருமணம், திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில் உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு 50 வயசுக்கு மேலே. இப்படி நம்ம எடுத்துக்கணும். சந்திரன் மேடு நன்றாக இருந்தால் கற்பனை நன்றாக இருக்கிறது, மனசு நன்றாக இருக்கிறது. புதன் மேடு நன்றாக இருந்தால் அதற்கு உதவி செய்கிறது புத்திசாலித்தனம். குரு மேடு உயர்வாக இருந்தால் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பணம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. விதி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்க, சூரிய ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்க, தலை ரேகை கரெக்டாக கீழே லைட்டாக இறங்கிச்சுன்னா நல்லது. ரொம்ப சந்திரனுக்கே வளைஞ்சதுன்னா மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. இப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோடிகளில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் சந்திரமேட்டில் சிக்கல் இல்லாமல், மனம் சிக்கல் இல்லாமல் இருந்து, அது சந்திரமேட்டிலிருந்து ரேகைகள் மேல் நோக்குன ரேகைகள் இருக்கும் பொழுது வெளிநாடு வெளியூர் மூலமாக பணம் சம்பாதித்து கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை
செம்மையாக வாழ உங்களுக்கு இந்த கைரேகை உங்களுக்கு உதவுகிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.